வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் இப்பொழுது இந்த 19வது அத்தியாயமான 6ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பராசரர் 6ஆம் பாவகத்தை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது அது எதிரி, அதே போல யமன், புண்கள், நோய், வெட்டு அல்லது காயம் போன்றவை, அதே போல ஒருவருக்கு ஒருவருடைய உறவுகள் என்று சொல்லும் பொழுது மாமா, அதே போல சித்தி, அப்பாவின் இளைய மனைவி போன்று பல்வேறு விதமான ஆதிபத்தியங்கள் என்பதாக நமக்கு அந்த 6ஆம் பாவகம் ஆதிபத்தியங்கள் என்பதை அறிமுகம் செய்திருந்தார். அந்த ஆதிபத்தியங்களில் முக்கியமானவை இந்த புண்கள், காயங்கள் அல்லது வெட்டு போன்றவை ஒரு முக்கியமான 6ஆம் பாவகத்திற்கான ஆதிபத்தியம் என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே ஒருவருக்கு வாழ்வில் திடீரென ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நோய்கள் அல்லது இது போன்ற காயங்கள் போன்றவற்றை எல்லாம் 6ஆம் பாவகம் மூலமாக அறியலாம் என்பது நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்த ஒரு செய்தி. வாருங்கள், நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். இதில் பராசரர் இந்த 6ஆம் பாவகம் பற்றி மேலும் என்ன கருத்துக்களை சொல்கிறார் என்பதை தேடி பார்ப்போம். இந்த பதிவின் முதல் ஸ்லோகமாக நாம் ஸ்லோகம் 13 2வது வரியும் 14 மற்றும் 15ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் சொல் மாறாமல் தாரா சந்திரா, கிரிதாரிலால் இவர்களுடைய நூல்களிலும் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலிலும் இந்த ஸ்லோகம் காண கிடைக்கிறது. ரோகஸ்தானகதே பாபே ததீஷே பாப சம்யுதே ராகுனா சம்யுதே மந்தே சர்வதா ரோக சம்யுதக. ரோகஸ்தானகதே பௌமே ததீஷே ரந்திர சம்யுதே ஷட்வர்ஷே 12 வருஷே ஜ்வர ரோகி பவேன் நரக. ரோகஸ்தான 6ஆம் பாவகத்தில், இது ரோகஸ்தானம் என்று சொல்லும்போது நோய்க்கான ஸ்தானம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே 6ஆம் பாவகத்தில் கதே பாபே பாவர் இருந்து, தத் ஈஷே அதன் அதிபதி, அதன் அந்த 6ஆம் பாவக அதிபதி, பாப சம்யுத்தே பாவருடன் சேர்ந்து இருந்தால், ராகுனா ராகுவுடன், சம்யுதே மந்தே சனி சேர்ந்திருந்தாலோ, சர்வதா எப்பொழுதும், ரோக சம்யுதக அவர் நோயுடனே இருப்பார் அல்லது நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார். எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்ட நோயில் சிக்கி தவிக்கின்ற ஒரு மனிதராக அவர் இருப்பார். 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது ரோகஸ்தான 6ஆம் பாவகத்தில் கதே பௌமே செவ்வாய் சென்றிருந்து, தத் ஈஷே அதன் அதிபதி, அந்த 6ஆம் பாவக அதிபதி, ரந்திர சம்யுதே, ரந்திர என்பது 8ஆம் பாவகம் என்பதை குறிக்கும். எனவே 8ஆம் பாவகத்தில் சென்றிருந்தால், ஷட் வருஷே 6ஆம் வயதில், 6 என்பது ஷட் என்பதை குறிக்கும், 12 வருஷே 12ஆம் வயதில், ஜ்வர ரோகி ஜுவரம், இது தமிழில் நாம் ஜுவரம் என்பதாக தமிழிலும் சொல்கிறோம். எனவே இது ஜுவரம் என்ற சமஸ்கிருத சொல்லாகும். ஜ்வர ரோகி கடும் காய்ச்சல் நோயால், பவேன் நரக பாதிக்கப்படுகின்ற மனிதர் ஆவார். அவருக்கு காய்ச்சல் என்பது வரும். எனவே இந்த 2 ஸ்லோகங்கள் சொல்கின்ற அந்த பொருள் என்ன என்பதை தேடும் பொழுது இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது? முதல் ஸ்லோகத்தில் 6ஆம் பாவகத்தில் பாவர் இருந்து 6ஆம் அதிபதியும் பாவருடன் சேர்ந்து இருந்தால் என்பது ஒரு முதல் நிபந்தனையாகும். எனவே அந்த முதல் நிபந்தனைக்கு 2 விதமான அமைப்பு என்பது தேவைப்படுகிறது. எனவே 6ஆம் பாவகத்தில் பாவர் இருக்க வேண்டும், 6ஆம் அதிபதியும் பாவருடன் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலோ, அல்லது 2வது நிபந்தனை என்று சிந்திக்கும் பொழுது சனியும் ராகுவும் சேர்ந்து எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சனி ராகு இணைவு என்பது அந்த ஜாதகத்தில் இருந்தால், அந்த ஜாதகர் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார். அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மிகவும் குறைந்திருக்கும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே சனி ராகு இணைவு என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை தடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்ல வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
பொதுவாக சனி என்பது ஒரு ஜாதகத்தின் 6, 8 மற்றும் 12ஆம் பாவக காரகத்துவத்தை பெறுகிறது. இப்பொழுது ஸ்திர காரகத்துவம் என்று சிந்திக்கும் பொழுது 6, 8, 12ஆம் பாவகங்களுக்கு சனி ஒரு முக்கியமான காரகன் என்பதாக நாம் சிந்திக்கலாம். எனவே அந்த 6, 8, 12 போன்ற பாவகங்களை சொல்கின்ற சனியுடன் ராகு சேர்தல் என்பது ஒரு முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்ற ஒரு அமைப்பு என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த முதல் நிபந்தனை பார்க்கும் பொழுது 6ஆம் பாவகத்தில் பாவர் இருந்து அதிபதியும் பாவருடன் சேர்ந்தல் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே பாவகமும் பாதிக்கப்பட்டு காரகமும் அந்த அதிபதியும் பாதிக்கப்பட்டால் நோய்வாய்ப்படுகின்ற தன்மை என்பது அதிகமாகும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்ல வருகிறது. இதில் பொதுவாக நாம் என்ன ஒரு கருத்து நிலவுகிறது என்றால், 6ஆம் பாவகத்தில் பாவர் இருப்பது ஒரு நன்மையான அமைப்பு என்பதாக நாம் பொதுவாக கருதுகிறோம். எனவே 6ஆம் பாவகம் என்பது ஒரு மறைவு பாவகம். எனவே ஒரு இயற்கை பாவர் சென்று 6ஆம் பாவகத்தில் இருப்பது என்பது ஒரு நல்ல அமைப்பு என்பதாக பலரும் கருதுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 6ஆம் பாவகத்தில் பாவர் இருப்பது என்பது நோயை தருகின்ற அமைப்பு என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 6இல் பாவர் இருந்து அதிபதியும் பாவருடன் சேர்ந்திருத்தல் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த 6ஆம் பாவக அதிபதி சில நேரம் சுபராகவும் இருக்கலாம். இப்பொழுது குரு கூட 6ஆம் பாவகத்தியாக வர வாய்ப்பிருக்கிறது. அல்லது அந்த 6ஆம் அதிபதி என்பது ஒரு இயற்கை பாவராக கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் 6இல் பாவர் இருப்பது என்பது நோயை தருகின்ற அமைப்பு என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. கூடவே அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே 6இல் பாவர் இருந்தால் மட்டும் என்பதாக ஸ்லோகம் சொல்லவில்லை. 6இல் பாவர் இருந்து அதிபதியுடன் பாவர் சேர்ந்திருக்க என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அல்லது அதிபதியே பாவராக கூட இருக்கலாம். எனவே இப்பொழுது விருச்சிக லக்னம் 6ஆம் இடத்தில் செவ்வாய் அதிபதியாக வரும். இப்பொழுது மேஷத்தில் சனி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது செவ்வாய் சென்று வேறு ஏதேனும் ஒரு பாவகத்தில் இருந்தால் கூட, அதற்கு பெரிய பாவர் தொடர்பு இல்லை என்றாலும் கூட, இப்பொழுது அந்த அதிபதியே பாவர் என்பதால் இந்த நிலை கூட நோயை தருகின்ற அமைப்பாக இருக்கலாம் என்பதாக நாம் கருத முடியும். எனவே இதையும் நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்தால் மட்டுமே இந்த விதி எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் இங்கு சொல்ல விரும்புவது என்னவெனில், 6இல் பாவர் இருப்பது என்பது மட்டும் ஒரு சிறந்த அமைப்பு என்பதாக நாம் கருதிவிட முடியாது என்பதை புரிந்து கொள்வது இன்றியமையாதது என்பதாக நான் இங்கு சிந்திக்கிறேன். இந்த 2வது ஸ்லோகம் என்பது மிகவும் எளிதானது. 6ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருந்து 6ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்தில் இருத்தல். எனவே 6ஆம் அதிபதிக்கு 8ஆம் பாவகத்தில் இருப்பது என்பது ஒரு நல்ல அமைப்பாக இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படவில்லை என்பதை நாம் சென்ற பதிவுகளில் பார்த்தோம். எனவே இப்பொழுது 6இல் செவ்வாய் இருப்பது என்பதால் அது காய்ச்சல். செவ்வாய் என்பது வெப்பத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம். எனவே அங்கு காய்ச்சல் என்ற நோய் வருகிறது. அதில் குறிப்பாக இந்த 6ஆம் அல்லது 12ஆம் வயதில் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இப்பொழுது 6ஆம் வயதில் என்று சொல்லும் பொழுது, குருவை வைத்து சிந்திக்கும் பொழுது 6ஆம் வயது என்பது பிறந்த ஜனன அமைப்பிலிருந்து குரு இருக்கின்ற இடத்திலிருந்து 6ஆம் பாவகத்தில் குரு அந்த இடத்தில் செல்லும். 12ஆம் வயதில் என்னும் பொழுது 12ஆம் பாவகத்தில் குரு அந்த நேரத்தில் செல்லும் என்பதாக நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். எனவே அந்த குருவிற்கு தான் பிறந்த இடத்திலிருந்து 6, 12ஆம் இடங்களுடன் தொடர்பு என்பது ஏற்படும் பொழுது அந்த ஜாதகர் காய்ச்சல் என்ற நோயால் பாதிக்கப்படுவார். எனவே பொதுவாக 6ஆம் அதிபதிக்கு 8ஆம் இட தொடர்பு என்பது ஒரு நல்ல அமைப்பாக சொல்லப்படவில்லை. ஆனால் இது விபரீத ராஜ யோகம் என்ற ஒரு தன்மையிலும் செயல்பட வாய்ப்பிருக்கிறது. ஆனாலும் நோயை தருகின்ற அமைப்பு என்று சிந்திக்கும் பொழுது 6ஆம் அதிபதிக்கு 8ஆம் பாவகம் என்பது ஒரு சிறந்த இடம் இல்லை என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்வது இன்றியமையாதது. தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 15 முதல் வரி, 2வது வரி, ஸ்லோகம் 16 மற்றும் 17ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் தாரா சந்திரா, கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களிலும் அப்படியே காண கிடைக்கிறது.
षष्ठस्थानगते जीवे तद्गृहे चन्द्रसंयुते द्वाविंशौ कोणविंशे अब्दे कुष्ठरोगं विनिर्दिशेत्। रोगस्थानं गतो राहुः केन्द्रे मान्दी समन्विते लग्नेशे नासराशिस्ते षड्विंशे क्षय ரோகதா. ஷஷ்டஸ்தான, எனவே இந்த ஷஷ்டஸ்தான என்பது நேரடியாக 6ஆம் பாவகத்தில் கதே ஜீவே குரு சென்று இருந்து, எனவே 6ஆம் பாவகத்தில் குரு இருந்து, தத் கிருஹே அதன் ராசியில், அதன் வீட்டில், அந்த குருவின் வீட்டில், சந்திர சம்யுதே சந்திரன் இருந்தால், எனவே 6ஆம் பாவகத்தில் குரு, குருவின் ராசிகளில் சந்திரன். துவாவிம்சவ், துவா என்பது 2, விம்ச என்பது 20, எனவே 22ஆம் வயதில், ஏகோண விம்சவ் அப்தே, ஏகோண விம்ச என்பதை புரிந்து கொள்வதற்கு இதை நாம் ஏக ஊன விம்ச என்பதாக அதை பிரிக்க முடியும். ஏக என்பது ஒன்றை சொல்லும், ஊன என்பதற்கு குறைதல் என்ற பொருள் உண்டு. எனவேதான் இதுவும் தமிழில் நாம் ஊனம் என்பதாக இந்த பயன்பாடு இருக்கிறது. எனவே குறைதல் என்பதாக அந்த ஊன என்பதை பிரிக்க முடியும். எனவே அதை ஏக ஊன விம்ச என்பது 20, எனவே 20லிருந்து 1 குறைதல், எனவே 19 அப்தே வயதில், குஷ்டரோகம் தோல் நோய், வினிர்திஷே சொல்லப்பட வேண்டும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகத்தின் பொருள் என்பது இருக்கிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது, ரோகஸ்தானம் 6ஆம் பாவகத்தில் கதோ ராகு, ராகு சென்று இருந்து, எனவே 6இல் ராகு, கேந்திரே, இந்த கேந்திரே என்பது லக்ன கேந்திரமா அல்லது ராகுவிற்கு கேந்திரமா என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எனவேதான் அந்த லக்ன என்பதை நான் அடைப்புக்குறியில் தந்திருக்கிறேன். எனவே இதை 2லிருந்தும் பார்க்க முடியும். எது சரியாக ஜாதகத்தில் பொருந்தி வருகிறது என்பதை நாம் தேட முடியும். எனவே இப்பொழுது ராகுவிற்கு கேந்திரம் என்று சொல்லும் பொழுது நாம் சமபாவகங்கள் என்ற 30 பாகை அடிப்படையாக கொண்ட பாவகங்களை வைத்து ராகுவிற்கு கேந்திரத்தில் மாந்தி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். லக்ன கேந்திரம் என்று சிந்திக்கும் பொழுது ஸ்ரீபதி பத்ததி முறையில் அமைந்த பாவகங்களை அமைத்து லக்ன கேந்திரத்தில் மாந்தி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது பற்றி ஏற்கனவே நான் பல முறை விளக்கி இருக்கிறேன். எனவே கேந்திரத்தில் அது லக்ன கேந்திரமாக இருக்கலாம் அல்லது ராகுவிற்கு கேந்திரமாக இருக்கலாம். மாந்தி சமன்வித்தே, மாந்தி சென்று இருந்து, லக்னேஷே லக்னாதிபதி, நாசராசிஸ்தே, பொதுவாக நாசராசி என்பது 8ஆம் பாவகம் என்பதாக பிருகத்பராசர சாஸ்திரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 8ஆம் பாவகத்தில் இருக்க, ஷட் விம்சே, ஷட் என்பது 6, விம்ச என்பது 20, எனவே 26ஆம் வயதில், ஷய ரோகதா, அவருக்கு காச நோய் என்பது ஏற்படும், காச நோயால் பாதிக்கப்படுவார், அல்லது ஆஸ்மா போன்ற நோய்கள் கூட வர வாய்ப்பிருக்கிறது என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த அத்தியாயத்தில் மட்டுமல்ல, ஒரு சில அத்தியாயங்களில் இந்த ராசி என்பதையும் பாவகம் என்பதையும் மாற்றி மாற்றி எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. இதையே நாம் பல ஜோதிடர்கள், நான் பார்த்தவரை தமிழ்நாட்டில் குறிப்பாக பாவகத்தை பெரிதுவாக கருத்தில் கொள்வதில்லை. ராசி சக்கரத்தை மட்டுமே வைத்து பார்த்து லக்னம் இருக்கின்ற ராசியிலிருந்து 1, 2, 3 என்பதாக எண்ணி எந்த ராசி வருகிறதோ அதை பாவகமாக கருதி பலன் சொல்கின்ற முறை என்பது பொதுவாக பரவி இருக்கிறது. இதை பராசரர் சொல்லவில்லை என்பது நாம் பலமுறை நாம் பேசியிருக்கிறோம். எனவே இந்த 8ஆம் பாவகம் என்று சொன்னால் அதை நாம் பாவக சக்கரத்தில் பார்க்க வேண்டும். லக்னத்தை அடிப்படையாக வைத்த பாவகம் என்று சிந்திக்கும் பொழுது அதை நாம் ஸ்ரீபதி பத்ததி முறையில் அந்த பாவகத்தை கணக்கிட்டு அதில் தான் பார்க்க முடியும். கிரகத்திலிருந்து பாவகம் என்று வந்தால் அதை நாம் சமபாவகங்கள் என்ற அமைப்பில் அமைத்து அதை கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே அந்த 8ஆம் ராசியில் இருக்க வேண்டிய தேவையில்லை. 7ஆம் ராசியில் இருந்தால் கூட, அல்லது சில நேரம் 9ஆம் ராசியில் இருந்தால் கூட அது 8ஆம் பாவகத்தில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே இந்த பாவகம் என்று வந்தால் அதை பாவக சக்கரத்தில் தான் பார்க்க வேண்டும், ராசி சக்கரத்தில் பார்க்கக்கூடாது. இன்று பல ஜோதிட விளக்கங்கள், புகழ்பெற்றவர்களுடைய ஜோதிட விளக்கம், அரசியல்
போன்று பல்வேறு விளக்கங்கள் சொல்பவர்கள் கூட இது போன்ற ஒரு கருத்தை பேசுவதை பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு புகழ்பெற்ற அரசியல்வாதி ஒருவருடைய ஜாதகத்தை விளக்கும் பொழுது அவருக்கு 10ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கிறது, ஆனால் சுக்கிரன் இருப்பது 11ஆம் ராசியில் இருக்கிறது. எனவே அவருக்கு லக்னத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதாக கூட ஒரு மிக புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் சொல்லியிருந்தார். எனவே அவருக்கு லக்னத்தை மாற்றினால் மட்டுமே 10ஆம் பாவகத்தில் சுக்கிரன் வரும் என்பதாகவெல்லாம் அவர் பேசியிருப்பதை பார்க்க முடிந்தது. ஆனால் பலரும் கருதுகின்ற லக்னத்தில் கூட அவருக்கு 10ஆம் பாவகத்தில் தான் சுக்கிரன் இருக்கிறது, ஆனால் சுக்கிரன் இருப்பது 11ஆம் ராசியில் என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த பாவகம் என்ற தன்மையை புரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. எனவே பராசரர் ராசி என்பதை தனியாக சொல்லியிருக்கிறார், பாவகம் என்பதை தனியாக சொல்லியிருக்கிறார். இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை என்பது என்னுடைய புரிதல். எனவே இந்த ஸ்லோகத்தை நாம் பார்ப்போம். 6ஆம் பாவகத்தில் குரு இருந்து, எனவே குரு சென்று ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவகத்தில் இருந்து விட்டால் அந்த குருவின் ராசிகளில் சந்திரன் இருந்தால் மட்டுமே அவருக்கு தோல் குஷ்டம் அல்லது தோல் நோய் என்பது ஏற்பட்டுவிடும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 6ஆம் பாவகத்தில் குரு இருப்பது என்பதே அந்த குருவின் ராசிகளுக்கு தோல் நோயை கொண்டு வந்து தருகின்ற தன்மையை தருகிறது. பொதுவாக சந்திரன் என்பது தோல் நோயை குறிக்கிறது. எனவே சந்திரன் சனி சேருதல், சந்திரன் செவ்வாய் சேருதல், இப்பொழுது சந்திரன் ராகு சேருவது என்பது வெண்குஷ்டம் என்பதை தருகிறது. சந்திரன் சனி என்பது கருமையான தோல் நோயை தருகிறது. சந்திரன் செவ்வாய் என்பதையெல்லாம் இந்த முதல் பதிவில் நாம் பார்த்தோம். எனவே சந்திரனுக்கு இந்த தோல் நோய் அல்லது குஷ்டம் என்பதை தருகின்ற தன்மை இருக்கிறது. அது குரு சென்று 6ஆம் பாவத்தில் இருந்தால் குருவின் ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் சந்திரன் இருப்பது அந்த தோல் நோயை கொண்டு வந்து தருகின்ற தன்மையை தந்துவிடும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எடுத்துக்காட்டாக இப்பொழுது கடக லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் குரு 6ஆம் பாவகத்திலேயே ஆட்சியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது சந்திரன் சென்று அந்த குருவுடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது மீனத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தாலோ அவருக்கு தோல் குஷ்டம் என்பது ஏற்படும் அல்லது தோல் நோய் என்பது ஏற்படும் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அல்லது இப்பொழுது மகர லக்னம் குரு மிதுனத்தில் இருக்கின்ற பாவகத்தில் இருக்கிறது, எனவே 6ஆம் பாவகமாக வரும். சந்திரன் மீனத்திலோ அல்லது தனுசுவிலே இருந்தால் அவருக்கு தோல் நோய் என்பது ஏற்படும் என்பதாக குருவிற்கு 6ஆம் பாவக தொடர்பு. அந்த குரு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். குருவின் வீட்டில் சந்திரன் என்பது போதுமானது தோல் நோயை தருவதற்கு என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இதை ஜாதகத்தில் நாம் பொருத்தி பார்த்து ஆராய்ந்து பார்க்கலாம். இரண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் பாவகத்தில் ராகு இருந்து என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. பொதுவாக ராகுவிற்கு 6ஆம் பாவகத்தில் ராகு இருப்பது என்பது எதிரிகளை வெல்லுகின்ற ஒரு அமைப்பு என்பதாக மிகவும் சிறப்பாக பேசப்படுகிறது. பொதுவாக 6இல் பாவர் இருத்தல் என்பதே ஒரு நல்ல அமைப்பு என்பதாக பலரும் கருதுகிறோம். அதே நேரம் 6இல் ராகு இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு என்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் அந்த நோயை பொறுத்தவரையில் இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தால் 6இல் ராகு இருந்து கேந்திரத்தில் மாந்தி இருக்க என்பதாக ஸ்லோகம் சொல்கிறது. அந்த ராகுவிற்கு கேந்திரமா அல்லது லக்ன கேந்திரமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனவே ராகுவிற்கு கேந்திரம் என்றும் நாம் கருதலாம், அல்லது லக்ன கேந்திரத்தில் மாந்தி இருக்க. லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ஜாதகர், இந்த ஸ்லோகம் 8ஆம் ராசி என்பதாக சொல்கிறது. நான் அதை பாவகம் என்பதாக புரிந்து கொள்கிறேன். எனவே சில இடங்களில் இன்று நமக்கு இருக்கின்ற அந்த குழப்பம், ராசியையும் பாவகத்தையும் போட்டு குழப்புகின்ற அந்த குழப்பம் என்பது இந்த ஸ்லோகத்தை எழுதியவருக்கோ அல்லது ஸ்லோகத்தை மாற்றி புரிந்து கொண்டவருக்கோ இருக்க வாய்ப்பிருக்கிறது. எனவேதான் அவர் கூட இந்த ராசி மற்றும் பாவகம் என்பதை மாற்றி மாற்றி எழுதியிருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே என்னுடைய கருத்துப்படி இந்த ஸ்லோகங்கள் நேரடியாக பராசரர் சொன்னதாக இருக்க வாய்ப்பில்லை. இதை அவர் பராசரர் சொன்ன கருத்து சற்றே உருமாறி மற்றவர் அதை மனப்பாடம் செய்து அதை அவர்
வேறொரு வகையில் ஓலையிலோ மற்ற வழியிலோ மாற்றி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த ராசி மற்றும் பாவக குழப்பங்கள் இந்த ஸ்லோகங்களிலும் காண கிடைக்கின்றன. எனவே இந்த லக்னாதிபதி 8ஆம் பாவகத்தில் இருக்கின்ற ஜாதகர் அவருடைய 26வது வயதில் காச நோயால் பாதிக்கப்படுவார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 26ஆம் வயது என்று சிந்திக்கும் பொழுது அது அவர் குரு என்பது 2 சுற்று முடிந்து தான் இருக்கின்ற இடத்திலிருந்து 3வது இடத்திற்குள், அது 3வது பாவகத்தில் நுழைகின்ற நேரம் என்பதாக சிந்திக்கப்படலாம். எனவே அந்த வயதில் அவருக்கு காச நோய் அல்லது மூச்சு திணறல் என்பதாக ஏதேனும் ஒன்று ஏற்படும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இதையும் நாம் ஜாதகங்களில் பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே இதற்கான முழுமையான வழக்கம் என்பது நமக்கு தெரியக்கூடும். ஆனால் இங்கு முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது 6ல் ராகு இருத்தல் என்பது கூட நோயை தரலாம் என்பது நாம் கருத வேண்டும். உண்மை பொதுவாக 6ல் ராகு இருக்கின்ற ஜாதகரை நாம் நோய் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. பொதுவாக 6ல் பாவர்கள் இருக்கும் பொழுது அவருக்கு நோய் இல்லாத தன்மை என்பதை பற்றியே நாம் பெரும்பாலும் கருதுகிறோம். ஆனால் 6ல் இருக்கின்ற பாவர்கள், குறிப்பாக ராகு, நோயை கொண்டு வந்து தருகிறது என்பதும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்வது மிகவும் இன்றியமையாதது. குறிப்பாக லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட ஜாதகர். எனவே லக்னாதிபதி சென்று 8ஆம் பாவகத்தில் இருத்தல் என்று சொல்வதால் அந்த இடத்தில் 8ஆம் லக்னாதிபதியின் வலு குறைவு அல்லது 8ஆம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருத்தல் என்பதை கூட நாம் கருத முடியும். எனவே இந்த அனைத்து விதிகளையும் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்தால் மட்டுமே இதனுடைய முழுமையான உண்மைத்தன்மை என்பது நமக்கு புரிய வரும். தொடர்ந்து நாம் 17ஆம் ஸ்லோகத்தின் 2வது வரி, 18ஆம் ஸ்லோகம் மற்றும் 19ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி இவற்றை பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் தாரா சந்திரா, கிரிதர் அடிலால் மற்றும் கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கின்றன. व्ययेशे रोगराशिस्ते तदीशे व्ययराशिगे 30 वर्षैकोनवर्षे गुल्मरोगं विनिर्दिशेत् रिपुस्थानगते चन्द्रे शनिना संयुते सति 55 रक्तकुष्ठं विनिर्दिशेत्. व्ययेशे व्यय ஈஷே. எனவே இது வியய என்று சொல்லப்படுகின்ற 12ஆம் பாவக அதிபதி. ரோக ராசிஸ்தே 6ஆம் ராசியில், இதை பாவகத்தில் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 6ஆம் பாவகத்தில் இருக்க, ததீஷே அதன் அதிபதி, எனவே 6ஆம் பாவக அதிபதி. வியய ராசிகே 12ஆம் ராசியில் அது பாவகத்தில் இருக்க. எனவே இது 6-12 பரிவர்த்தனை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். அப்படி இருந்தால் 30 வருஷே 30வது வயசு, 30 என்பதற்கு 30 என்பதாக பொருள் வரும். ஏகோண வருஷே, ஏக ஊன வருஷே என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம் சென்ற பக்கத்தில் பார்த்தபடி. எனவே 1 குறைதல், எனவே எதிலிருந்து 1 குறைந்தல் என்றால் 30 என்பதாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 30லிருந்து 1 குறைந்தால் 29வது வயதில் குல்மரோகம். குல்மரோகம் என்பதற்கு வயிறில் பெரிய கட்டி அல்லது வீக்கம் அல்லது மண்ணீரல், கல்லீரல் போன்றவற்றில் பிரச்சனை என்பதாக, வயிறில் உள்ள வீக்கம், கட்டி போன்றவற்றாக இதை புரிந்து கொள்ளலாம். வினிர்திஷேத் சொல்லப்பட வேண்டும். 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது ரிபுஸ்தானகதே, ரிபு என்பது எதிரி என்பதை பொருளில் 6ஆம் பாவத்தை சொல்லும். ரிபுஸ்தானம் கதே 6ஆம் பாவகத்தில் சென்ற சந்திரன். எனவே சந்திரன் 6ல் இருந்து ஷனினா சம்யுதே சதி, சனியுடன் சேர்ந்து இருந்தால், எனவே 6ல் சந்திரன் இருந்து சனியுடன் சேர்ந்து இருந்தால் 55 எனவே பஞ்ச என்பது 5ஐ குறிக்கும். பஞ்சாச என்பது 50 என்பதை சொல்லும். 55ஆம் வயதில், அப்தேஷு வயதில், இரத்த குஷ்டம் சிவப்பு நிற தோல் நோய் வினிர்திஷே சொல்லப்பட வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 6-12 பரிவர்த்தனை என்பதை இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 12ஆம் அதிபதி 6ல் இருந்து 6ஆம் அதிபதி 12ல் இருக்க 29வது அல்லது 30வது வயதில்
வயிறில் கட்டி வீக்கம் போன்றவை சொல்லப்பட வேண்டும் என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இப்பொழுது 29ஆம் வயது என்று சிந்திக்கும் பொழுது கிட்டத்தட்ட தான் இருக்கின்ற இடத்திலிருந்து குரு 2 சுற்றுகள் முடித்து 6ஆம் பாவகத்தில் 5ஆம் பாவகத்தில் இருக்கும், அல்லது 30 என்று சொல்லும் பொழுது 6ஆம் பாவகத்தில் இருக்கும். எனவே குருவிற்கு அந்த 5 அல்லது 6ஆம் பாவக தொடர்பு என்பது அந்த 2வது சுற்று முடிந்து 3வது சுற்றில் வரும் பொழுது வயிறில் கட்டி வீக்கம் அல்லது இந்த உள்ளுறுப்புகளில் வயிறில் ஏதேனும் பிரச்சனை என்பதாக அந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இதிலையும் நாம் இந்த விபரீத ராஜயோகம் என்ற நிலையில் சொல்லப்படுகின்ற 6-12ஆம் இட பரிவர்த்தனை. எனவே இந்த விபரீத ராஜயோகம் என்பது பொதுவாக ஒரு நல்ல அமைப்பு, திடீரென்ற உயர்வு வருதல் என்பதெல்லாம் நாம் கருதினாலும் அது ஒரு நோயை தருகின்ற அமைப்பு என்பதையும் பலமுறை இந்த அத்தியாயத்தில் வருகின்ற ஸ்லோகங்களில் பராசரர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே திடீர் உயர்வு என்பது கிடைக்கலாம், ஆனால் நோயை பொறுத்தவரையில் நோய் என்பது இருக்கும் என்பதையும் இங்கு நாம் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த 6-12 பரிவர்த்தனை, அதுவும் சமசப்தமமாக உள்ள பாவகங்களில் பரிவர்த்தனை. எனவே 6ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் எதிரெதிராக இருக்கும். எனவே இந்த 6-12 பரிவர்த்தனை என்பது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லை. எனவே அது இந்த வயிறில் உள்ள வீக்கம், கட்டி போன்றவற்றை சொல்கிறது என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்து அதனுடன் சனி சேர்ந்து இருத்தல் என்பதாக அந்த 2வது ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 6ஆம் பாவகத்தில் சந்திரன் சனி என்ற 2ம் சேர்ந்து இருந்தால் அவருடைய 55வது வயதில் அவருக்கு சிவப்பு நிற தோல் நோய் வரும் என்று சொல்ல வேண்டும் என்பதாக சொல்கிறது. எனவே இந்த முதல் பகுதியில், இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது சந்திரன் செவ்வாய் சேருதல் என்பது சிவப்பு நிற தோல் நோய் என்பதாக சொல்லியிருந்தார். இந்த இடத்தில் சந்திரன் சனி 6ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது சிவப்பு நிற தோல் நோய் என்பதாக சொல்கிறது. எனவே இது சற்றே எனவே இப்பொழுது சந்திரன் சனி என்பது கருமை நிற தோல் நோய் என்பதாக அந்த முதல் பகுதியில் உள்ள சோகம் சொன்னது. இந்த இடத்தில் சிவப்பு நிற தோல் நோய் என்பது வருகிறது. எனவே இதுவும் சற்றே பொருள் மாற்றம் என்பது இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே சந்திரன் செவ்வாய் இணைதல் என்பதே அந்த சிவப்பு நிற தோல் நோய் என்பதாக சொன்னது. எனவே இந்த இடத்தில் சனி என்பதையும் சிவப்பு நிற தோல் நோய் என்பதாக சொல்கிறார். எனவே இதுவும் அந்த மொழிபெயர்ப்பில் அல்லது அச்சுப்பிழையில் அல்லது பிரதி எடுக்கும் பொழுது வந்த பிழையா, அல்லது இதுவும் அந்த சிவப்பு நிற தோல் நோய் என்பதை தருகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது போன்ற ஒரு பொருள் வேறுபாடு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவே இந்த பகுதியும் விளக்குகிறேன். எனவே இதையும் நாம் ஜாதகங்களில் ஆராய்ந்து பார்த்தால் மட்டுமே இதனுடைய உண்மைத்தன்மை என்பது நமக்கு தெரிய வரும். இந்த பதிவின் இறுதி ஸ்லோகமாக நாம் ஸ்லோகம் 19 இறுதி வரியையும் 20ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரியையும் இங்கு பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் பெரிய மாற்றம் இல்லாமல் தாரா சந்திரா, கிரிதாரி லால் மற்றும் கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கின்றன. லக்னேஷே லக்ன ராசிஸ்தே மந்தே சத்ரு சமன்விதே ஏகோன ஷஷ்டி வருஷே து வாத ரோகர் திதோ பவேத். லக்னேஷே லக்னாதிபதி, லக்ன ராசிஸ்தே லக்னத்திலேயே இருக்க. எனவே லக்னாதிபதி லக்னத்தில் இருக்க. மந்தே சனி, சத்ரு சமன்விதே, சத்ரு என்பது 6ஆம் பாவகத்தை சொல்கிறது. எனவே 6ஆம் பாவகத்தில் சனி இருக்க. ஏகோன ஷஷ்டி வருஷே து, ஏக ஊன ஷஷ்டி என்பதாக அதை பிரிக்கலாம். ஏக ஊன என்பது ஒன்று குறைதல் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஷஷ்டி என்பது 60ஐ சொல்லும். எனவே 60லிருந்து ஒன்று குறைதல் என்ற பொருளில் 59வது வருஷே து வயதில் வாத ரோக, வாத தன்மையால் வருகின்ற நோய். எனவே இது காற்று தத்துவ மாற்றத்தால் வருகின்ற மூட்டு வலி, பக்கவாதம், அதே போல ஸ்பாண்டிலைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நோய்களால் அர்த்திதோ பவேத், அவர் பாதிக்கப்படுவார் என்று சொல்லவும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே லக்னாதிபதி லக்னத்திலேயே இருத்தல் என்பது மிகவும் நல்ல அமைப்பு.
எனவே இது ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை தருகின்ற அமைப்பு. எனவே லக்னாதிபதி வலிமையாக இருக்கிறது என்பதையாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சனி 6ஆம் பாவகத்தில் இருக்க பிறந்த ஜாதகர் என்பதாக, எனவே லக்னம் வலிமையாக இருக்கிறது, ஆனால் சனி 6ஆம் பாவகத்தில் இருக்கிறது. பொதுவாக நாம் இந்த பாப கிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது போன்றவை 6ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது ஒரு மிகவும் சிறந்த அமைப்பு என்பதாக நாம் கருதுகிறோம். ஆனால் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்களில் பாவர்கள் 6ஆம் பாவத்தில் இருப்பதும் நோயை கொண்டு வந்து தருகிறது என்பதை பராசரர் சொல்கின்ற இந்த ஸ்லோகங்கள் மிகவும் தெளிவாக விளக்குகின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே 6இல் இருக்கின்ற பாவர்கள் செல்வ வளம், எதிரிகளை வெல்லுதல் போன்ற தன்மைகளில் செயல்படலாம், ஆனால் நோயை நிச்சயம் தருகின்றன என்பதை நாம் இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு ஸ்லோகத்திலும் 6, 8 என்ற தொடர்புகள் 6ஆம் பாவகாதிபதிக்கு நன்மையாக, நோயை பொறுத்தவரையில் நன்மையாக சொல்லப்படவில்லை. அதே போல 6ஆம் பாவகத்தில் பாவர்கள் இருத்தல் என்பதும் நோய் தீர்க்கின்ற தன்மை என்பதாக சொல்லவில்லை. அதே போல 6இல் குரு இருந்தாலும் அது நோயை தீர்க்கின்ற தன்மை என்பதையும் பராசரர் சொல்லவில்லை. எனவே 6இல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நோயை கொண்டு வந்து தருகிறது என்பதாகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு கருத்து. எனவே இப்படி லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து சனி 6ஆம் பாவத்தில் இருக்கின்ற ஜாதகருக்கு வாழ்வின் பிற்பகுதியில் தன் 59வது வயதில் வாத தத்துவ மாற்றத்தால் நோய் ஏற்படும். மூட்டு வலி, பக்கவாதம், ஸ்பாண்டிலைட்டிஸ் போன்ற தன்மைகளால் நோய் ஏற்படும். மற்ற அமைப்புகளில் பார்க்கும்போது 29வது வயதில், 34வது வயதில் என்பதாக குறைந்த வயதிலேயே அந்த நோய் ஏற்படும் என்பதாக சொல்லியிருந்தார். ஆனால் லக்னாதிபதி லக்னத்தில் வலிமையாக இருப்பதால் சனி 6இல் இருந்தாலும் அவருக்கு 59வது வயதில் வாழ்வின் பிற்பகுதியில் இது போன்ற நோய் ஏற்படும். நோய் வருவது உண்மை, எப்பொழுது வரும் என்பதை அந்த லக்னாதிபதியின் வலிமை என்பது தள்ளி போடுகிறது என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் 6இல் இருக்கின்ற பாவர்களும் நோயை கொண்டு வந்து தருகிறார்கள் என்ற புரிதல் என்பது மிகவும் இன்றியமையாதது. எனவே 6ஆம் பாவகாதிபதியும் 6இல் இருக்கின்ற கிரகங்களும் நோயை தருகின்றன, எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். எனவே இந்த விபரீத ராஜயோகம் தன்மைகள், இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பு என்பது நோயை பொறுத்தவரையில் அதை தீர்க்கின்ற தன்மையாக இல்லை என்பது ஒரு முக்கியமான சிந்தனை. அதே போல 6ஆம் பாவகத்தில் இருக்கின்ற பாவர்கள் நோயை தருவதில்லை. கெட்டவன் கெட்டிடில் என்ற பொருளில் இந்த பாவர் சென்று 6ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது நோயை தராது என்பதாகவும் ஒரு சிந்தனை இருக்கிறது, அதுவும் இல்லை. அதே போல குரு இருக்கின்ற பாவகங்களில் பிரச்சனை இருக்காது என்பதாக ஒரு சிலர் கருதலாம், அதுவும் இல்லை. 6இல் குரு இருந்தால், அந்த குருவின் வீட்டில் சந்திரன் இருந்தால் தோல் நோய் ஏற்படும் என்பதாக எல்லாம் இந்த ஸ்லோகங்கள் சொல்லியிருப்பதால் அதுவும் உண்மை இல்லை என்பதாகவும் நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே பொதுவாக 6ஆம் பாவகமும் அந்த 6இல் இருக்கின்ற கிரகங்களும் 6ஆம் பாவகாதிபதியும் நோயை கொண்டு வந்து தருகின்றன. அதில் பெரிய மாற்றம் இல்லை. எந்த வயதில் ஏற்படுகிறது என்பதை லக்னாதிபதியின் வலுவும் அந்த தொடர்பு பெற்ற கிரகங்களின் சுபர் பாவர் தொடர்பு போன்றவற்றை எல்லாம் வைத்தும் நாம் இந்த வயது என்பது விரைந்து ஏற்படுமா அல்லது காலதாமதம் ஏற்படுமா என்பதை சிந்திக்க முடியும் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல இதை நாம் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து எவ்வளவு தூரம் சரியாக இருக்கிறது என்பதை சிந்தித்தால் மட்டுமே இந்த ஸ்லோகங்களின் உண்மைத்தன்மை என்பது புரியும். அதே போல இந்த ராசி மற்றும் பாவகம் என்பதையும் இந்த பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் சரியாக தெளிவாக சொல்லவில்லை என்பதையும் நாம் பார்த்தோம். நான் பாவகம் ஏன் முக்கியமானது என்பதை ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். பராசரர் இந்த பாவகத்தை விளக்குவதற்காகவே சிறப்பாக அத்தியாயங்களையும் தந்திருக்கிறார். அதே போல பல்வேறு நூல்கள் இந்த பாவகம் மற்றும் ராசி என்பதை தெளிவாகவே வேறுபடுத்தி காட்டுகின்றன. எனவே நாம் ராசி மற்றும் பாவகம் இரண்டையும் போட்டு குழப்பிக்கொண்டு ராசியையே பாவகமாக கருதுவது என்பது பலன் சொல்ல எளிதாக இருக்கலாம், ஆனால் ஜோதிட நூல்கள் தருகின்ற உண்மையான விளக்கம் இரண்டும் வெவ்வேறு
என்ற புரிதலும் இன்றியமையாதது. எனவே இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இத்துடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம். இந்த 6ஆம் பாவகத்தின் இறுதி பதிவு என்பது அடுத்த வாரத்தில் வரும். அத்துடன் அந்த 6ஆம் பாவகம் என்பது நிறைவு பெறும். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற ஒரு மிகவும் முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.